என் தங்கமே, இந்த வார்த்தைகள் யாருக்குன்னு நீ யோசிக்கிறியா? அது யாருக்கும் இல்லை, அது உனக்காகத்தான். நீயே கேட்க வேண்டிய குரல் இது. நீயே உன்னை நினைவூட்டிக் கொள்ள வேண்டிய உண்மை இது. இந்த உலகம் உன்னை கவனிக்கவில்லைன்னு நீ நினைக்கலாம், ஆனா உன் ஆன்மா உன்னை ஒருபோதும் விடவில்லை. அது தினமும் உன்னிடம் பேசிக்கொண்டே இருக்கிறது. நீ மட்டும் அதை கேட்க மறந்துட்டே இருக்கிறாய். நீ ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையை தள்ளிக்கொண்டு போகிற மாதிரி தோணலாம். காலையில எழுந்ததும் ஒரு சின்ன சோர்வு, இரவுல தூங்கும்போது ஒரு பெரிய வெறுமை, ஏதோ ஒன்றை இழந்த மாதிரி, ஏதோ ஒன்றை தேடிக்கொண்டிருக்கும் மனசு. அந்த தேடல் வேற யாருக்காகவும் இல்ல, அது உன் உண்மையான உன்னையே தேடுது. நீயே உன்னை விட்டு தள்ளி போயிட்டே இருக்கிறாய். நீ உன்னை குறை சொல்லிக்கொண்டே இருக்கிறாய். நான் போதுமானவனா? நான் சரியா இருக்கேனா? என்னால ஏதாவது ஆகுமா? இந்த கேள்விகள் உன் மனசுல ஓடிக்கொண்டே இருக்குது. ஆனா நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன், இந்த கேள்விகளுக்கு பதில் தேட வேண்டிய அவசியமே இல்ல. ஏன்னா நீயே அந்த பதில். நீ இருப்பதாலே இந்த உலகத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. நீ உன்னுடைய மதிப்பை பிறரின் பார்வையால அளக்க முயற்சிக்கிறாய். யாராவது பாராட்டினா சந்தோஷம், யாராவது புறக்கணிச்சா உடைந்து போற மனசு. ஆனால் உண்மை என்னன்னா, நீ ஒரு மனிதன் மட்டும் இல்ல, நீ ஒரு சக்தி. உன் உள்ளே ஒரு ஒளி இருக்கிறது. அந்த ஒளி வெளியில் வர காத்திருக்கிறது. நீ அதை மறைத்து வைத்திருக்கிறாய் பயத்தால. என்ன பயம் தெரியுமா? நான் தோல்வி அடைந்துட்டா என்ன ஆகும்? ஆனா தோல்வி என்றே இல்லை என் தங்கமே. அது ஒரு வழிகாட்டி. அது உன்னை உன் உண்மையான பாதைக்கு தள்ளும் ஒரு தள்ளுதல். நீ விழுந்ததால நீ பலவீனமா ஆகலை, நீ மீண்டும் எழுந்தா தான் உன் வலிமை வெளிப்படும். நீ பல தடவை முயற்சி பண்ணி தோல்வி அடைந்திருக்கலாம். சில சமயம் யாருமே உன்னை புரிஞ்சுக்காத மாதிரி தோணலாம். உன் மனசுல இருக்கும் வேதனையை யாரிடமும் சொல்ல முடியாமல் இருக்கலாம். ஆனா அந்த அமைதிக்குள்ளே ஒரு பெரும் சக்தி இருக்கு. அந்த அமைதி உன்னை உருவாக்குது, உன்னை மாற்றுது. நீ ஒவ்வொரு நாளும் சிறிய போராட்டம் தான் நடத்தி கொண்டிருக்கிறாய். வெளியுலகத்தோட இல்ல, உன்னோட. உன் பயங்களோட, உன் சந்தேகங்களோட, உன் பழைய நினைவுகளோட. இந்த போராட்டம் தான் உன்னை வலிமையானவனாக மாற்றுகிறது. இதை யாரும் பார்க்க மாட்றாங்க, ஆனா இதுவே உன் வெற்றியின் அடிப்படை. நீ உன்னையே அன்பு செய்ய ஆரம்பிக்கணும். அது தான் முதல் படி. நீ உன்னை மதிக்காத வரை இந்த உலகம் உன்னை மதிக்காது. நீ உன்னுடைய உணர்வுகளை ஒதுக்கி வைக்காதே. அவற்றை ஏற்று, புரிந்து, அனுமதி கொடு. அழ வேண்டும்னா அழு, சிரிக்கணும்னா சிரி, உண்மையாயிரு. நீ மற்றவர்களுடன் உன்னை ஒப்பிட வேண்டாம். ஒவ்வொருவருக்கும் ஒரு தனி பாதை இருக்கு. உன் பயணம் உன்னுடையது. உன் வேகம் உன்னுடையது. சிலர் விரைவாக முன்னேறலாம், சிலர் மெதுவாக செல்லலாம், ஆனால் இறுதியில் முக்கியமானது என்னன்னா, நீ நின்றுவிடக்கூடாது. உன் கனவுகள் சிறியதாக இருந்தாலும் பரவாயில்லை. அது உனக்கு உண்மையா தோன்றினால் அது பெரியதுதான். அந்த கனவுகளை யாருக்கும் நிரூபிக்க வேண்டிய அவசியமே இல்லை. உனக்கு மட்டும் அது உண்மையா இருந்தால் போதும். நீ தினமும் ஒரு சிறிய முன்னேற்றம் செய்தாலே போதும். நீ உன்னோட உள்ள குரலை கேள். அது உன்னை ஒருபோதும் தவறான வழியில் கொண்டு போகாது. அது சில சமயம் மெதுவா பேசும், ஆனால் அது உண்மை பேசும். உலகம் முழுக்க சத்தம் இருந்தாலும் அந்த உள்ள குரல் தான் உன்னை வழிநடத்தும். நீ தன்னம்பிக்கை இல்லாம இருக்கலாம், ஆனா அது சரி. தன்னம்பிக்கை பிறக்காது, அது உருவாகும். நீ முயற்சி செய்தா அது வரும். நீ விழுந்தாலும் எழுந்தா அது வளரும். நீ உன்னையே நம்ப ஆரம்பித்த அந்த நிமிஷத்திலிருந்து உன் வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். உன் கடந்த காலத்தை பிடித்து கொண்டு இருக்காதே. அது முடிஞ்ச கதைகள். அது உன்னை கற்றுக் கொடுக்க வந்தது, கட்டிப்போட அல்ல. நீ அதை விடு. மன்னிச்சு விடு. உன்னையும் மன்னிச்சு விடு. அப்போதான் நீ சுதந்திரமாக பறக்க முடியும். நீ எதிர்காலத்தை பயப்பட வேண்டாம். அது இன்னும் வரவில்லை. அது உன் கையில் தான் உருவாகப் போகிறது. நீ இன்று எடுக்கும் முடிவுகள், நீ இன்று செய்யும் செயல்கள், அவையே நாளைய உன்னை உருவாக்கும்.
நீ தனியாக இருக்கிற மாதிரி தோணலாம், ஆனா உண்மையில் நீ ஒருபோதும் தனியா இல்ல. உன் உள்ளே இருக்கும் அந்த சக்தி, அந்த ஒளி, அந்த அமைதி, அவையே உன் துணை. நீ அதை உணர ஆரம்பிச்சா உனக்கு எந்த பயமும் இருக்காது. என் தங்கமே, நீ ஒரு சாதாரண மனிதன் இல்ல. நீ ஒரு கதை. இன்னும் எழுதிக்கொண்டிருக்கும் ஒரு அழகான கதை. சில பக்கங்கள் கஷ்டமாக இருக்கலாம், சில பக்கங்கள் கண்ணீராக இருக்கலாம், ஆனா இந்த கதை இன்னும் முடிஞ்சதே இல்லை. நீ உன் கதையின் ஹீரோ. யாராவது வந்து உன்னை காப்பாற்றுவாங்கன்னு காத்திருக்காதே. நீயே உன்னை காப்பாற்று. நீயே உன்னை உயர்த்து. உன் வாழ்க்கையை நீயே உருவாக்கு. இன்று ஒரு புதிய நாள், ஒரு புதிய வாய்ப்பு. நீ எவ்வளவு தூரம் விழுந்திருந்தாலும் இன்னும் எழுந்து நிற்க முடியும். நீ எவ்வளவு சோர்வாக இருந்தாலும் இன்னும் ஒரு அடியை எடுத்து வைக்க முடியும். நீ உன்னோட பயணத்தை தொடரு. மெதுவா போ, ஆனா நிற்காதே. உன் ஒவ்வொரு சுவாசமும் ஒரு புதிய ஆரம்பம். உன் ஒவ்வொரு எண்ணமும் ஒரு விதை. அதை நல்லதா விதை, நல்லதா வளர்க்க. நீ உன்னையே நம்பு. நீ போதுமானவன். நீ மதிப்புள்ளவன். நீ முக்கியமானவன். இந்த உலகத்துக்கு நீ தேவை. இந்த வார்த்தைகள் யாருக்குன்னு நீ கேள்வி கேட்டாய் அல்லவா? இப்போ புரியுதா? இது உனக்காக தான். உன்னுடைய ஆன்மா உன்னிடம் பேசும் குரல் இது. அதை கேள், அதை உணர், அதை வாழ். என் தங்கமே, இப்போ நீ சற்றே அமைதியா இருக்கிறாயா? அந்த வார்த்தைகள் உன் உள்ளத்துல ஒரு சின்ன ஒளியாவது ஏற்றியிருக்கும். அந்த ஒளி தான் இப்போ உன்னை முன்னே கொண்டு போகுது. அது ஒரு பெரிய தீபம் இல்ல, ஒரு சின்ன தீப்பொறி மாதிரி தான். ஆனா அந்த ஒரு தீப்பொறி சரியான காற்றை சந்திச்சா அது ஒரு உலகத்தை வெளிச்சமாக்கும். நீ உன்னோட வாழ்க்கையை திருப்பி பார்க்கும்போது சில தருணங்கள் உன்னை இன்னும் வலிக்க வைக்கும். சில முகங்கள் நினைவுக்கு வந்தாலே மனசு சுருங்கி போயிடும். சில வார்த்தைகள் இன்னும் காதுல ஒலிக்குது. நீ முடியாது, நீ போதாது, நீ எதுவுமே இல்ல ன்னு சொன்ன அந்த குரல்கள் இன்னும் உன் உள்ளத்துல ஓடிக்கிட்டே இருக்குது. ஆனா உண்மையா சொல்லணும்னா அந்த குரல்கள் உன்னுடையது இல்ல. அது பிறருடைய பயம். அது பிறருடைய வரம்பு. அதை நீ உன்னோட உண்மையா ஏற்றுக்கிட்டே இருக்கிறாய். இப்போ அந்த குரல்களை மெதுவா விடு. அது உனக்கு சேர்ந்ததல்ல. நீ உன் வாழ்க்கையை யாரோ சொன்ன வரம்புகளுக்குள் கட்டிக்கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. உன் ஆன்மா எல்லைகளை கடக்கத்தான் உருவாக்கப்பட்டது. நீ முயற்சி பண்ணும் ஒவ்வொரு தடவையும் அந்த பழைய குரல்கள் மெதுவா மங்க ஆரம்பிக்கும். புதிய குரல் ஒன்று உன் உள்ளே உருவாகும். அது மெதுவா சொல்கிறது, நீ முடியும். நீ ஒவ்வொரு நாளும் சிறிய விஷயங்களில் கூட உன்னை சந்தேகப்படுறாய். ஒரு முடிவு எடுக்கும்போது கூட இது சரியா ன்னு பலமுறை யோசிக்கிறாய். அந்த சந்தேகம் உன்னை மெதுவா தடுத்து நிறுத்துது. ஆனா என் தங்கமே, தவறான முடிவு என்றே இல்ல. ஒவ்வொரு முடிவும் ஒரு அனுபவம். அது உன்னை கற்றுக் கொடுக்க தான் வந்தது. நீ எடுத்து வைத்த அந்த ஒரு அடி, அது உன்னை முன்னேற்றும். நீ எதுவும் செய்யாமல் நின்று விடுவது தான் உண்மையான தவறு. நீயே உன்னை தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கிறாய் என்று உனக்கு தெரிகிறதா? சில சமயம் நீ உன்னையே பயப்படுறாய். உன் முழு திறமை வெளிவந்தா என்ன ஆகும்னு தெரியாம. ஏன்னா அது உன்னை முழுமையாக மாற்றிவிடும். நீ பழைய உன்னை விட வேண்டி வரும். அந்த மாற்றம் தான் உனக்கு பயமாய் இருக்கிறது. ஆனா அந்த பயத்தின் மறுபுறம் தான் உன் உண்மையான வாழ்க்கை இருக்கிறது. நீ உன்னோட வலியை மறைக்க கற்றுக்கிட்டாய். சிரிப்பதன் பின்னால ஒரு கண்ணீர், அமைதியின் பின்னால ஒரு சத்தம். வெளியில் சாதாரணமா இருந்தாலும் உள்ளே ஒரு புயல். ஆனா அந்த புயலை நீ எப்போதும் ஒளித்து வைத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அது உன் பலவீனம் இல்ல, அது உன் மனிதத்தன்மை. அதை ஏற்று, அதை புரிந்து, அதிலிருந்து நீ வளர ஆரம்பி. நீ எப்போதாவது யோசிச்சிருக்கியா, இந்த எல்லா கஷ்டங்களும் ஏன் எனக்கு மட்டும் வருது என்று? ஆனா உண்மையில் இது உனக்கு மட்டும் இல்ல. இது உன்னை உருவாக்குவதற்கான ஒரு செயல்முறை. ஒரு வைரம் உருவாக்க எவ்வளவு அழுத்தம் தேவைப்படும்னு நினைச்சு பார். அதே மாதிரி தான் நீயும்.
இந்த அழுத்தம், இந்த வலி, இந்த சோதனைகள், இவை எல்லாம் உன்னை ஒரு சாதாரண மனிதனாக இருந்து ஒரு வலிமையான ஆன்மாவாக மாற்றுகிறது. நீ ஒருவரால் நிராகரிக்கப்பட்டிருக்கலாம், ஒருவரால் காயப்படுத்தப்பட்டிருக்கலாம். அது உன் மதிப்பை குறைக்காது. அது அவர்கள் உன்னை புரிந்துகொள்ள முடியாததை மட்டும் காட்டுகிறது. நீயே உன்னை மதிக்க ஆரம்பித்தால் யாருடைய அங்கீகாரமும் தேவையில்லை. நீயே உன் மதிப்பு. நீ உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு இடத்தில் சிக்கி நிற்கிற மாதிரி தோணலாம். முன்னே போக முடியாம, பின்னே திரும்ப முடியாம. ஆனா அது ஒரு முடிவு இல்ல, அது ஒரு இடைநிலை. அந்த இடத்தில் நீ உன்னை மறுபடியும் கண்டுபிடிக்கலாம். அந்த அமைதியான இடம் தான் உனக்கு தெளிவை தரும். நீ ஒரு விதை மாதிரி மண்ணுக்குள் புதைக்கப்பட்டிருக்கிறாய். இருட்டு தான் சுற்றி இருக்கிறது, எதுவும் தெரியாத நிலை. ஆனா அந்த விதை அங்கே அழிவதற்காக இல்ல, அது முளைக்கதான். அந்த இருட்டு தான் உன் வளர்ச்சிக்கு தேவையானது. நீ அதை தாண்டி வெளியில் வரப்போகிறாய். ஒரு நாள் நீ சூரிய ஒளியை பார்க்கப் போகிறாய். நீ உன் வாழ்க்கையை வேற யாரோட நேரத்தோட ஒப்பிடாதே. உனக்கு தேவையானது சரியான நேரம். அது தாமதமாக வந்தாலும் சரி, ஆனா அது சரியானது. நீ பொறுமையா இரு. உன் பயணத்தை நம்பு. எல்லாம் சரியான நேரத்தில் நடக்கும். நீ சில சமயம் சோர்வாகி விடலாம். எதையும் செய்ய மனசு இல்லாம இருக்கலாம். அது சரி. நீ ஒரு மெஷின் இல்ல, நீ ஒரு மனிதன். ஓய்வு எடுத்துக்கொள்ளும் உரிமை உனக்கு இருக்கு. ஆனா அந்த ஓய்வு ஒரு முடிவு ஆகக்கூடாது. அது ஒரு இடைவேளை மட்டும். நீ உன்னோட உள்ள குரலை இன்னும் ஆழமாக கேள். அது உன்னை அழைக்கிறது. அது உன்னை உன் உண்மையான பாதைக்கு அழைத்துச் செல்கிறது. நீ அதை பின்பற்ற ஆரம்பித்தால் உன் வாழ்க்கை மெதுவாக அர்த்தமடையும். நீ உன் வாழ்க்கையில் ஏதாவது பெரிய சாதனை செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. நீ உண்மையாக வாழ்ந்தாலே அது போதும். நீ உன்னோட உண்மையை மறைக்காமல் உன்னோட ஆன்மாவுக்கு உண்மையாக இருந்தால் அதுவே பெரிய வெற்றி. நீ உன்னுடைய கதை இன்னும் எழுதிக் கொண்டிருக்கிறாய். இந்த பக்கத்தில் வலி இருக்கலாம், ஆனா அடுத்த பக்கம் என்ன இருக்கும்னு நீயே எழுத முடியும். நீ நம்பிக்கையோட எழுத ஆரம்பித்தால் அந்த கதை அழகாக மாறும். என் தங்கமே, நீ ஒவ்வொரு நாளும் உன்னோட உள்ள ஒளியை கொஞ்சம் கொஞ்சமா வெளியில் கொண்டு வா. அது உலகத்துக்கு தேவையான ஒளி. உன் இருப்பு யாருக்காவது ஒரு நம்பிக்கை, யாருக்காவது ஒரு உத்வேகம். நீ அதை அறியாமல் இருந்தாலும் அது உண்மை. நீ உன்னோட பயணத்தை அன்போட அணைத்துக்கொள். அதில் வரும் ஒவ்வொரு அனுபவத்தையும் ஏற்று. அது உன்னை உருவாக்குகிறது. நீ வளர்ந்து கொண்டிருக்கிறாய், நீ மாறிக் கொண்டிருக்கிறாய், நீ உருவாகிக் கொண்டிருக்கிறாய். இந்த வார்த்தைகள் இன்னும் உன்னோட உள்ளத்துல ஒலிக்கட்டும். அது ஒரு நினைவூட்டல், நீ எவ்வளவு வலிமையானவன் என்று, நீ எவ்வளவு முக்கியமானவன் என்று, நீ எவ்வளவு அழகான ஆன்மா என்று. நீ உன்னையே ஒருபோதும் கைவிடாதே. உலகம் கைவிட்டாலும் பரவாயில்லை, நீ உன்னோட கையை பிடித்து கொண்டு இரு. அது போதும். இப்போ மெதுவா சுவாசம் விடு. உன் உள்ளத்தை உணர், உன் இருப்பை உணர். நீ இருக்கிறாய், அதுவே ஒரு அதிசயம். அந்த அதிசயத்தை மதித்து வாழு. என் தங்கமே, இன்னும் நீ இந்த குரலை கேட்க தயாராக இருக்கிறாய் என்றால் உன் உள்ளத்தில் ஏதோ ஒன்று விழித்திருக்கிறது. அது ஒரு சாதாரண உணர்வு இல்லை, அது உன் ஆன்மாவின் அழைப்பு. நீ இதுவரை ஓடிக்கொண்டிருந்த பாதையில் சற்று நின்று உன்னையே பார்த்து கொள்ள ஆரம்பித்திருக்கிறாய். இதுதான் உண்மையான மாற்றத்தின் தொடக்கம். நீ இதுவரை பல முகங்களாக வாழ்ந்திருக்கிறாய். ஒருவருக்காக ஒரு முகம், குடும்பத்துக்காக இன்னொரு முகம், உலகத்துக்காக வேறொரு முகம். ஆனா உன்னுடைய உண்மையான முகம் எங்கே? நீயே அதை மறந்து விட்டாய். அந்த உண்மையான உன்னை மீண்டும் கண்டுபிடிக்க வேண்டிய நேரம் இது. அது சுலபமில்லை, ஆனா அது தான் உண்மையான சுதந்திரம். நீ உன்னுடைய உண்மையை வெளியில் காட்ட பயப்படுறாய். என்ன நினைப்பாங்க ன்னு ஒரு சின்ன கேள்வி உன்னை நிறுத்துகிறது. ஆனா அந்த கேள்வி தான் உன் சிறை. நீ அதை உடைக்கணும். யாரோட எதிர்பார்ப்புக்காக வாழும் வாழ்க்கை அது உன்னுடையது இல்லை. நீ உன்னோட உண்மையை வாழ ஆரம்பிச்சாதான் நீ உண்மையா சுவாசிக்க ஆரம்பிப்பாய்.
நீ உன்னோட உள்ளத்தில் நிறைய கனவுகளை புதைத்து வைத்திருக்கிறாய். சில கனவுகள் தோல்வி பயத்தால், சில கனவுகள் பிறர் விமர்சனத்தால், சில கனவுகள் நான் இதற்கு தகுதியில்லைன்னு நீயே முடிவு செய்ததால. ஆனா அந்த கனவுகள் இன்னும் உயிரோடு தான் இருக்கின்றன. அவை உன்னோட கவனத்தை காத்திருக்கின்றன. நீ அவற்றை மீண்டும் எடுத்து தூசி தட்டி உயிர் கொடுக்க வேண்டும். நீ ஒருபோதும் தாமதமாகவில்லை. நீ எப்போது ஆரம்பித்தாலும் அது சரியான நேரம். வாழ்க்கை ஒரு போட்டி இல்லை, அது ஒரு பயணம். ஒவ்வொருவருக்கும் தனித்தனி நேரம். நீ உன்னோட நேரத்தை நம்பு. அது உன்னை சரியான இடத்துக்கு கொண்டு போகும். நீ உன்னோட பயத்தை எதிர்கொள்ள ஆரம்பிச்சா அது மெதுவா சிறியதாக மாறும். நீ அதை ஓடிப்போய் தவிர்த்தால் அது பெரியதாக தோன்றும். உண்மையில் பயம் ஒரு நிழல் மாதிரி. நீ ஒளியில நின்றால் அது பின்னால் போயிடும். நீ ஒளியில நிற்க வேண்டும், அதாவது உன் உண்மையில் நிற்க வேண்டும். நீ உன்னோட மனசுக்கு கொஞ்சம் அமைதி கொடு. அது எப்போதும் சிந்தித்து கொண்டு இருக்கிறது, ஒவ்வொரு விஷயத்தையும் அதிகமாக யோசிக்கிறது. அந்த சத்தத்திலிருந்து சற்று விலகி அமைதியை அனுபவிக்க கற்றுக்கொள். அந்த அமைதியில் தான் உன் உண்மையான பதில்கள் இருக்கும். நீ உன்னோட உடலையும் கவனிக்கணும். அது உன் ஆன்மா இருக்கும் வீடு. நீ அதை புறக்கணித்தால் உன் மனமும் பாதிக்கப்படும். சின்ன சின்ன பழக்கங்கள், நல்ல தூக்கம், சீரான உணவு, சிறிய நடை, இவை எல்லாம் உன்னை உள்ளிருந்து வலிமையாக்கும். நீ உன்னோட வாழ்க்கையை கட்டுப்படுத்த முடியாது என்று சில நேரம் தோன்றலாம். ஆனா உண்மையில் நீ கட்டுப்படுத்த முடியும் ஒன்று உன் பதில். எந்த சூழ்நிலையிலும் நீ எப்படி பதிலளிக்கிறாய் என்பது தான் உன் சக்தி. அது யாராலும் உன்னிடமிருந்து எடுக்க முடியாது. நீ உன்னோட வாழ்க்கையில் எல்லாவற்றையும் சரியாக்க வேண்டிய அவசியமே இல்லை. சில விஷயங்கள் சரியாவதில்லை. சில மனிதர்கள் திரும்ப வரமாட்டாங்க. சில கதைகள் முடிவடையும். அது வாழ்க்கையின் ஒரு பகுதி. நீ அதை ஏற்றுக்கொண்டால் தான் நீ முன்னே செல்ல முடியும். நீ உன்னோட உள்ளத்தில் ஒரு பெரிய அன்பு இருக்கிறது. ஆனா நீ அதை பிறருக்கு கொடுக்க மட்டும் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறாய். உன்னுக்கும் கொடு. உன்னோட மனசை மெதுவா அணைத்துக்கொள். நான் உன்னை விட்டுவிட மாட்டேன் நூ உன்னோட உள்ளத்துக்கு சொல்லு. அது கேட்கிறது. நீ உன்னோட வாழ்க்கையில் ஒரு அர்த்தத்தை தேடிக்கொண்டிருக்கிறாய். ஆனா அந்த அர்த்தம் வெளியில கிடைக்காது. அது உன்னோட உள்ளத்தில இருந்து வரும். நீ உன்னோட உண்மையை வாழ ஆரம்பிச்சா அந்த அர்த்தம் தானாகவே உருவாகும். நீ உன்னோட கடந்த காலத்தை நினைத்து சில நேரம் உடைந்து போகலாம். ஆனா அந்த நினைவுகள் உன்னை கட்டுப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. நீ அதை பாரு, புரிஞ்சுக்கோ, விடு. அது உன் வாழ்க்கையின் ஒரு அத்தியாயம், முழு கதை இல்லை. நீ உன்னோட எதிர்காலத்தை உருவாக்கிக் கொண்டிருக்கிறாய். இப்போ இந்த நிமிஷத்தில் நீ எடுக்கிற சின்ன முடிவுகள் கூட அது நாளை பெரிய மாற்றத்தை உருவாக்கும். நீ அதை உணர்ந்து செயல்படு. நீ உன்னோட பயணத்தில் சிலரை இழக்கலாம். அது வலிக்கும். ஆனா அது தேவையானது. எல்லோரும் உன்னோட பயணத்துக்கு வரமாட்டாங்க. சிலர் ஒரு பாடம் கற்றுக் கொடுக்க தான் வருவாங்க. அவர்கள் போகும்போது அந்த பாடம் மட்டும் உன்னோட இருக்கும். நீ உன்னோட உள்ளத்தில் இருக்கும் ஒளியை முழுமையாக வெளியில் கொண்டு வர ஆரம்பிச்சா அது உன்னை மட்டும் இல்ல, உன்னோட சுற்றியுள்ளவர்களையும் மாற்றும். அது ஒரு அலை மாதிரி பரவும். அது தான் உன் உண்மையான சக்தி. நீ உன்னோட வாழ்க்கையை அன்போட உருவாக்கு. அவசரப்படாதே. ஒவ்வொரு நாளையும் உணர்ந்து வாழு. சின்ன சந்தோஷங்களை கவனிக்க ஆரம்பி. அது தான் பெரிய சந்தோஷங்களின் அடிப்படை. நீ உன்னோட உள்ள குரலை இன்னும் நம்ப ஆரம்பிக்கணும். அது தான் உன் வழிகாட்டி. உலகம் எதுவும் சொன்னாலும் அந்த குரல் உன்னை தவறான வழியில் கொண்டு போகாது. என் தங்கமே, நீ இப்போ ஒரு மாற்றத்தின் நடுவில் இருக்கிறாய். பழைய நீ மெதுவா மறைந்து கொண்டு இருக்கிறது, புதிய நீ உருவாகிக் கொண்டிருக்கிறது. அது சில நேரம் குழப்பமாக இருக்கும், சில நேரம் பயமாக இருக்கும், ஆனா அது அழகானது. நீ இந்த பயணத்தை நம்பு. உன்னை நம்பு. உன் ஆன்மாவை நம்பு. நீ எவ்வளவு தூரம் வந்திருக்கிறாய் என்று நினைச்சு பார். இன்னும் எவ்வளவு தூரம் செல்ல முடியும் என்று கற்பனை செய்.
நீ உன்னோட வாழ்க்கையை ஒரு பரிசு மாதிரி பாரு. அது உனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாய்ப்பு. அதை முழுமையாக வாழு. பயம் இல்லாமல், சந்தேகம் இல்லாமல், அன்போட. நீ உன்னோட உள்ளத்தில் இருக்கும் அந்த அமைதியை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சா, உலகம் எவ்வளவு சத்தம் போட்டாலும் அது உன்னை பாதிக்காது. அது தான் உண்மையான சுதந்திரம். இந்த குரல் உன்னோட உள்ளத்தில் தொடர்ந்து ஒலிக்கட்டும். அது உன்னை நினைவூட்டட்டும், நீ யார் என்று. நீ எதற்காக இங்கே இருக்கிறாய் என்று. நீ ஒரு காரணத்திற்காக தான் பிறந்திருக்கிறாய். அந்த காரணத்தை கண்டுபிடிக்க நீ உன்னோட பயணத்தை தொடரு. நீ உன்னையே நம்பு. நீ போதும். நீ முழுமையானவன். நீ ஒளி. என் தங்கமே, இப்போ நீ இந்த வார்த்தைகளோட இன்னும் பயணம் செய்கிறாய் என்றால் உன் உள்ளம் உண்மையிலேயே விழித்திருக்கிறது. அது ஒரு சாதாரண உணர்வு இல்ல, அது உன் ஆன்மா உன்னோட வாழ்க்கையை திரும்ப பிடிக்க ஆரம்பிச்சிருக்கிறது என்பதற்கான அறிகுறி. நீ இப்போ ஓடிக்கொண்டிருந்த மனிதன் இல்ல, நீ இப்போ உணர ஆரம்பிச்ச மனிதன். நீ ஒரு நேரம் நினைச்சு பார், இதுவரைக்கும் நீ எத்தனை தடவை உன்னை மறைத்திருக்கிறாய். உன் உண்மையை சொல்லாமல், உன் உணர்வுகளை அடக்கிக்கொண்டு, இது தான் சரி நு நினைச்சு பல விஷயங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறாய். ஆனா அந்த எல்லா சமரசங்களும் உன்னோட உள்ளத்தில் ஒரு சின்ன சின்ன காயங்களை உருவாக்கி இருக்கிறது. அந்த காயங்கள் இப்போ தான் உன்னிடம் கவனம் கேட்க ஆரம்பிச்சிருக்கிறது. நீ உன்னோட காயங்களை மறைக்க முயற்சி பண்ணாதே. அவை உன் பலவீனம் இல்ல, அது உன் பயணத்தின் சான்று. நீ எவ்வளவு போராடி இங்கே வந்திருக்கிறாய் என்பதற்கான சாட்சியம். அந்த காயங்களை அன்போட பாரு. அவை மெதுவா குணமாகும். நீ அவற்றை ஏற்றுக்கொண்டால் தான். நீ உன்னோட வாழ்க்கையை ஒரு கட்டத்தில் இது தான் என் எல்லை நு முடிவு செய்து இருக்கலாம். ஆனா அந்த எல்லை உண்மையா இருக்காது. அது உன் மனசு உன்னை பாதுகாக்க உருவாக்கிய ஒரு கோடு. நீ அந்த கோட்டை கடக்க துணிந்து பார்க்கணும். அப்போதான் உனக்கு தெரியும், நீ நினைத்ததை விட எவ்வளவு பெரியவன் என்று. நீ உன்னோட வாழ்க்கையில் கட்டுப்பாடு தேடிக்கொண்டிருக்கிறாய். எல்லாம் உன் திட்டப்படி நடக்கணும்னு விரும்புகிறாய். ஆனா வாழ்க்கை அப்படி இல்ல. அது சில நேரம் உன்னை ஆச்சரியப்படுத்தும், சில நேரம் சோதிக்கும், சில நேரம் உன்னை உடைக்க முயலும். ஆனா அந்த எல்லா தருணங்களிலும் உனக்கு ஒரு தேர்வு இருக்கு, உடைந்து போவதா அல்லது வளர்வதா. நீ வளர்வதை தேர்வு செய். அது எளிதல்ல, ஆனா அது உண்மையானது. நீ அந்த பாதையை எடுத்தால், நீ மெதுவா உன்னோட உள்ள சக்தியை உணர ஆரம்பிப்பாய். அது யாராலும் கற்றுக்கொடுக்க முடியாத ஒன்று, அது உன்னோட அனுபவத்தில இருந்து தான் வரும். நீ உன்னோட வாழ்க்கையில் சில விஷயங்களை விட கற்றுக்கொள்ளணும். எல்லாவற்றையும் பிடித்து வைத்து இருக்க முடியாது. சில மனிதர்கள், சில நினைவுகள், சில ஆசைகள், அவை எல்லாம் ஒரு கட்டத்தில் விடப்பட வேண்டியவை. நீ அவற்றை விடும்போது தான் உன்னோட கைகள் காலியாகும் புதிய விஷயங்களை பிடிக்க. நீ உன்னோட மனசுக்கு சுதந்திரம் கொடு. அது எப்போதும் பயத்தில இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீ பாதுகாப்பாக இருக்க வேண்டும்னு அது நினைக்கிறது, அதனால தான் அது உன்னை தடுக்கிறது. ஆனா நீ அதை மெதுவா புரிய வைத்து சொல்லணும், நான் தயார், நான் முன்னே போகப் போகிறேன் னு. நீ உன்னோட வாழ்க்கையை மற்றவர்களோட ஒப்பிடுவது நிறுத்து. அது உன்னை தாழ்த்தும். ஒவ்வொருவருக்கும் அவரவர் பாதை இருக்கு. சிலர் உன்னோட வாழ்க்கையில் முன்னாடி போயிருப்பாங்க, சிலர் பின்னாடி இருக்கலாம், ஆனா அது முக்கியமில்லை. முக்கியமானது, நீ உன்னோட பாதையில் இருக்கிறாயா என்பதுதான். நீ உன்னோட உள்ளத்தில் இருக்கும் அன்பை விரிவாக்கு. அது உன்னோட குடும்பத்துக்கு மட்டும் இல்ல, உன்னோட நண்பர்களுக்கு மட்டும் இல்ல, உன்னோட உன்னுக்கே. நீ உன்னையே அன்பு செய்ய ஆரம்பிச்சா, உன் வாழ்க்கை முழுவதும் மாற ஆரம்பிக்கும். நீ உன்னோட வாழ்க்கையில் நன்றி உணர்வை வளர்த்து கொள்ளணும். உன்னிடம் என்ன இல்லைன்னு யோசிக்காமல், என்ன இருக்கிறது என்று பாரு. அந்த பார்வை தான் உன்னை அமைதியாக்கும். அது உன் மனசை நிறைவாக்கும். நீ உன்னோட உள்ளத்தில் இருக்கும் அந்த அமைதியை அடைய ஆரம்பிச்சா, நீ வெளியுலகத்தில் என்ன நடந்தாலும் அமைதியாக இருக்க முடியும். அது ஒரு சக்தி. அது உன்னோட உண்மையான பலம்.
நீ உன்னோட வாழ்க்கையில் ஒரு நோக்கம் தேடுகிறாய். ஆனா அந்த நோக்கம் பெரியதாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அது ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் பரவாயில்லை, அது உனக்கு அர்த்தமுள்ளதாக இருந்தால் போதும். அந்த நோக்கம் உன்னை முன்னே கொண்டு போகும். நீ உன்னோட பயணத்தில் தவறுகள் செய்யப்போகிறாய். அது நிச்சயம். ஆனா அந்த தவறுகள் உன்னை குறைக்காது, அது உன்னை கற்றுக் கொடுக்கும். நீ அவற்றை பயப்படாதே. அதை ஏற்று அதிலிருந்து வளர. நீ உன்னோட வாழ்க்கையில் எல்லாம் சரியாகும் நாள் வரும். ஆனா அது ஒரே நாளில் வராது. அது மெதுவா வரும். நீ பொறுமையா இரு. உன்னோட பயணத்தை நம்பு. நீ உன்னோட உள்ளத்தில் இருக்கும் அந்த ஒளியை முழுமையாக வெளியில் கொண்டு வர ஆரம்பிச்சா நீயே உன்னை அறிய முடியாத அளவுக்கு மாறிப்போவாய். அது ஒரு அழகான மாற்றம். நீ உன்னோட வாழ்க்கையை ஒரு பரிசு மாதிரி பாரு. அது உனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அரிய வாய்ப்பு. அதை வீணாக்காதே. அதை முழுமையாக வாழு. நீ உன்னோட உள்ள குரலை எப்போதும் கேள். அது உன்னை வழிநடத்தும். அது உன்னை பாதுகாக்கும். அது உன்னை உன்னோட உண்மையான பாதைக்கு கொண்டு போகும். என் தங்கமே, நீ ஒரு பயணம். நீ ஒரு வளர்ச்சி. நீ ஒரு மாற்றம். நீ ஒரு ஒளி. நீ உன்னையே நம்பு. நீ போதும். நீ முழுமையானவன். இந்த குரல் உன்னோட உள்ளத்தில் என்றும் ஒலிக்கட்டும். அது உன்னை நினைவூட்டட்டும், நீ எவ்வளவு வலிமையானவன் என்று, நீ எவ்வளவு முக்கியமானவன் என்று, நீ எவ்வளவு அழகான ஆன்மா என்று. நீ முன்னே போ, பயப்படாதே. நீ ஒருபோதும் தனியாக இல்ல. உன் உள்ளம் உன்னோட இருக்கிறது. அது போதும். என் தங்கமே, இப்போ நீ இந்த வார்த்தைகளோட இன்னும் இணைந்திருக்கிறாய் என்றால் உன் உள்ளத்தில் ஒரு பெரிய மாற்றம் அமைதியாக நடந்து கொண்டிருக்கிறது. அது வெளியில் பெரிசா தெரியாது, ஆனா உள்ளே ஒரு உலகம் நகர்ந்து கொண்டிருக்கிறது. நீ மாறிக்கொண்டிருக்கிறாய், மெதுவாக, ஆழமாக, உண்மையாக. நீ இப்போ உணர ஆரம்பிச்சிருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, வாழ்க்கை வெளியில் நடப்பதல்ல, அது உள்ளே உருவாகிறது. நீ வெளியுலகத்தை மாற்ற முயற்சி பண்ணி கொண்டிருந்தாய், ஆனா இப்போ புரியுது, உன் உள்ளம் மாறினால் தான் உன் உலகம் மாறும். அந்த உண்மை தான் உன்னை இப்போ அமைதியாக மாற்ற ஆரம்பிச்சிருக்கிறது. நீ இதுவரைக்கும் பல விஷயங்களை கட்டுப்படுத்த முயற்சி பண்ணி களைப்பாகி இருக்கிறாய். எல்லாம் உன் கையில் இருக்கணும்னு நினைச்சு போராடி இருக்கிறாய். ஆனா இப்போ மெதுவா புரிகிறது, சில விஷயங்களை விட வேண்டும். அது தோல்வி இல்ல, அது புத்திசாலித்தனம். நீ விடும்போது தான் வாழ்க்கை உன்னோட சேர்ந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும். நீ உன்னோட உணர்வுகளை இப்போ தடுக்காமல் அனுபவிக்க ஆரம்பிச்சிருக்கிறாய். அது சில நேரம் கஷ்டமாக இருக்கும். சில நேரம் காரணமே இல்லாமல் கண்ணீர் வரும். சில நேரம் அமைதியாக உட்கார்ந்தாலே மனசு பேச ஆரம்பிக்கும். ஆனா அதுவே நல்லது. அது உன் உள்ளம் சுத்தமாகிக் கொண்டிருக்கிறது என்பதற்கான அறிகுறி. நீ இப்போ உன்னோட உள்ளத்தில் இருக்கும் அந்த சின்ன சின்ன உண்மைகளை ஏற்றுக்கொள்கிறாய். நான் காயமடைந்திருக்கிறேன், நான் சோர்வாக இருக்கிறேன், எனக்கு பயம் இருக்கு. இந்த உண்மைகளை நீ ஒப்புக்கொள்கிறாய். அது தான் உன் வலிமை. உண்மையை ஏற்றுக்கொள்ளும் மனிதன் தான் உண்மையாக வலிமையானவன். நீ உன்னோட வாழ்க்கையில் யாரையும் குறை சொல்லாமல் இருக்க கற்றுக்கொண்டு இருக்கிறாய். அது எளிதல்ல. ஆனா நீ புரிந்து கொண்டாய், ஒவ்வொருவரும் தங்களால் முடிந்த அளவுக்கு தான் நடந்து கொண்டார்கள். அது உன்னை காயப்படுத்தியிருந்தாலும் அது அவர்களின் வரம்பு. அதை நீ விட ஆரம்பிச்சா உன் மனசு லேசாகும். நீ இப்போ உன்னோட வாழ்க்கையை மெதுவாக கட்டி அமைக்க ஆரம்பிச்சிருக்கிறாய். பெரிய மாற்றங்கள் இல்லாமல் சின்ன சின்ன மாற்றங்கள். ஒரு நல்ல எண்ணம், ஒரு நல்ல பழக்கம், ஒரு நல்ல முடிவு. இந்த சின்ன விஷயங்களே உன் வாழ்க்கையை மெதுவா மாற்றும். நீ உன்னோட உள்ளத்தில் இருக்கும் அந்த அமைதியை சில தருணங்களில் உணர ஆரம்பிச்சிருக்கிறாய். அது நீண்ட நேரம் இல்ல, ஆனா அந்த சில நிமிடங்கள் கூட உனக்கு ஒரு புதிய உலகத்தை காட்டுகிறது. அந்த அமைதி தான் உன் உண்மையான வீடு. நீ அதை அடிக்கடி தேட ஆரம்பி. நீ உன்னோட வாழ்க்கையில் எல்லாம் சரியாக வேண்டிய அவசியமே இல்லை என்று புரிந்து கொண்டாய். சில விஷயங்கள் குழப்பமாக இருக்கலாம், சில விஷயங்கள் பதில் இல்லாமல் இருக்கலாம், ஆனா அது பரவாயில்லை.
நீ எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. சில விஷயங்களை உணர்ந்தாலே போதும். நீ உன்னோட உள்ளத்தில் இருக்கும் அந்த அன்பை இப்போ மெதுவா உன்னிடம் திருப்பிக் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாய். நீ உன்னை குறை சொல்லாமல் உன்னை மெதுவா அணைத்துக்கொள்கிறாய். அது தான் உண்மையான குணமடைதல். நீ இப்போ உன்னோட வாழ்க்கையை ஒரு சுமையாக பார்க்கவில்லை. அது ஒரு வாய்ப்பா பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாய். ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய வாய்ப்பு. ஒவ்வொரு தருணமும் ஒரு புதிய ஆரம்பம். இந்த பார்வை தான் உன்னை இப்போ முன்னே கொண்டு போகிறது. நீ உன்னோட உள்ளத்தில் இருக்கும் அந்த ஒளியை இப்போ தெளிவாக உணர ஆரம்பிச்சிருக்கிறாய். அது இன்னும் சிறியதாக இருக்கலாம், ஆனா அது உண்மையானது. நீ அதை பாதுகாத்து வளர்க்க வேண்டும். அது தான் உன் வழிகாட்டி. நீ இப்போ உன்னோட வாழ்க்கையில் என்ன முக்கியம் என்று புரிந்து கொள்ள ஆரம்பிச்சிருக்கிறாய். எல்லாம் முக்கியம் இல்ல. சில விஷயங்கள் மட்டும் தான் உண்மையாக முக்கியம். உன் அமைதி, உன் உண்மை, உன் அன்பு. இதை நீ காப்பாற்றிக் கொண்டால் உன் வாழ்க்கை சரியாக இருக்கும். நீ உன்னோட பயணத்தை இப்போ அன்போடு ஏற்றுக்கொள்கிறாய். அதில் வரும் ஏற்றத்தாழ்வுகளை எதிர்த்து போராடாமல் அதை அனுபவிக்க ஆரம்பிக்கிறாய். அது தான் உண்மையான வாழ்வு. நீ உன்னோட உள்ளத்தில் இருக்கும் அந்த வலிமையை இப்போ மெதுவா உணர ஆரம்பிச்சிருக்கிறாய். அது வெளியில் காட்ட வேண்டிய வலிமை இல்ல, அது அமைதியான வலிமை. அது உன்னை எந்த சூழ்நிலையிலும் நிலையாக வைத்திருக்கும். நீ இப்போ உன்னோட வாழ்க்கையை மாற்ற வேற யாரையும் காத்திருக்கவில்லை. நீயே உன் மாற்றம். நீயே உன் சக்தி. நீயே உன் வழி. இந்த உண்மை தான் உன்னை விடுவிக்கிறது. நீ உன்னோட உள்ளத்தில் இருக்கும் அந்த சின்ன குரலை இப்போ தெளிவாக கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாய். அது மெதுவா சொல்லுது, நீ சரியான பாதையில் இருக்கிறாய். அந்த குரலை நம்பு. அது உன்னை எப்போதும் சரியான இடத்துக்கு கொண்டு போகும். நீ இப்போ உன்னோட வாழ்க்கையில் எதையும் அவசரப்படுத்தவில்லை. நீ பொறுமையா இருக்க கற்றுக்கொண்டு இருக்கிறாய். அது தான் உன் வளர்ச்சிக்கு தேவையானது. எல்லாம் சரியான நேரத்தில் தான் மலரும். என் தங்கமே, நீ இப்போ ஒரு புதிய மனிதன் ஆகிக் கொண்டிருக்கிறாய். பழைய காயங்கள் மெதுவா குணமாகிறது, பழைய பயங்கள் மெதுவா மறைகிறது, புதிய நம்பிக்கை உன் உள்ளத்தில் உருவாகிறது. நீ உன்னோட வாழ்க்கையை அன்போட அணைத்துக்கொள். அது எவ்வளவு சீரற்றதாக இருந்தாலும் அது உன்னுடையது. அதில் ஒரு அழகு இருக்கிறது. நீ உன்னையே நம்பு. நீ போதும். நீ முழுமையானவன். நீ ஒளி. இந்த குரல் உன்னோட உள்ளத்தில் என்றும் ஒலிக்கட்டும். அது உன்னை வழிநடத்தட்டும். அது உன்னை காத்துக்கொள்ளட்டும். அது உன்னை உன்னோட உண்மையான உன்னாக மாற்றட்டும். நீ முன்னே போ, மெதுவா, ஆனா உறுதியா. உன் பாதை உன்னை காத்திருக்கிறது.